ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்ஜே இங்கிலீஷ் கிராமர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ஆர்டிகல்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோல இந்த சேனல்ல நம்ம ஆர்டிகல்ஸ் பத்தி பார்த்ததில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு ஆர்டிகல்ஸ் கிராமர் எடுத்திருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிராமர் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சென்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேட்டர்ன்ஸ்ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் கிராமர்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு நான் ஆர்டிகல்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஆர்டிகல்ஸ் ஒரு நபரையோ அல்லது ஒரு பொருளையோ சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்படும் சொற்கள் ஆர்டிகல்ஸ் எனப்படும். ஒரு நபர், ஒரு பர்சனை இல்ல ஒரு பொருளை, ஒரு திங்க நம்ம சுட்டி காட்டுறதுக்காக தான் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் இல்லாம நம்ம ஒரு சென்டென்ஸ்ல எந்த சென்டென்ஸுமே நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ ஆர்டிகல்ஸ் நம்ம கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். இந்த ஆர்டிகல்ஸ்க்கு என்னென்ன சொற்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா அ, அதாவது ஏ, ஓகேங்களா? இது அ அப்படின்னு சொல்லுவோம். ஆன், நெக்ஸ்ட் தி, டிஹெச்இ டி. இந்த 3 வேர்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த 3 வேர்ட்ஸை வச்சு தான் நம்ம ஆர்டிகல்ஸ் இது பண்ணுவோம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ போற இடத்துல ஆனோ, ஆன் போற இடத்துல டியோ போட்டக்கூடாது. ஸோ இது மாதிரி நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டோம்னாவே அந்த சென்டென்ஸும் அதோடைய சென்டென்ஸ் ஃபார்மேஷனே தப்பாயிடும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ரொம்ப மெயினா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுல நம்ம மோஸ்ட்லி தெரிஞ்சு வச்சுக்கிறது என்னன்னா, இப்போ இந்த ஏவையும் ஆனையும் என்னன்னு சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ். அதாவது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நபரையோ பொருளையோ இது வந்து சுட்டி காட்டாது. இது என்ன பண்ணாதுன்னா, இது ஏவும் ஆனும் என்ன பண்ணாதுன்னா நபரையோ பொருளையோ மட்டும் சுட்டி காட்டாது. ஓகேங்களா? சோ அதனாலதான் இதை வந்து இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ். நல்லா பாத்துக்கோங்க. ஏவும் ஆனும் வந்துட்டு இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? ஏவையும் ஆனையும் தான் நம்ம இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ் சொல்லுவோம். அதாவது there lived a, எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. there lived a king. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மன்னன் வாழ்ந்து வந்தான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு மன்னன், அதாவது ஒரு பொருளை மட்டும் அப்படி மட்டும் தான் கொடுத்திருக்கே தவிர இப்ப குறிப்பிட்ட அவர் எந்த மன்னன், அவருடைய பேர் என்ன, அவருடைய ஊர் என்ன, இது மாதிரி நம்மளுக்கு ஸ்பெசிபிக்கா எந்த ஒரு நம்மளுக்கு எக்ஸாம்பிளும் கொடுக்கல. சோ இதை வந்துட்டு நம்ம ஏன் எடுத்துக்கலாம். அதாவது குறிப்பிட்டு இந்த மன்னன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர் சொல்லியிருந்தா இந்த மன்னன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு மன்னன் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. there lived a king. அதாவது ஒரு மன்னன் வாழ்ந்து வந்தான், அவ்வளவுதான். ஏதோ ஒரு மன்னன், அவனுடைய பேர் சொல்லல, எதுவுமே அவனை அட்ரஸ் பண்ணவே இல்லை. சோ அதனால நம்ம ஏன்றதை மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இது ஆக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஆன்க்கு பார்க்கலாம். an elephant destroyed the field. an elephant destroyed the field. ஒரு யானை வயலை அழித்தது. அதாவது ஏதோ ஒரு யானை. ஓகேங்களா? சோ இந்த ஏவும் ஆனோ எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. குத்து மதிப்பா, அதாவது நம்ம பொதுவா ஒரு யானை இது மாதிரி அடிச்சிச்சு அப்படின்னு மட்டும் சொல்லிருக்காங்க. சோ அது ஏதோ ஒரு யானை வந்து அழிச்சிருக்குது, வயலெல்லாம் அழிச்சிருச்சு. ஓகேங்களா? ஏதோ ஒரு யானை மட்டும் தான் பொருள் தருது. அப்போ வந்துட்டு இதை ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆன்றதும் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு பொருளை சொல்லல. ஓகேங்களா? சோ அது மாதிரி நேரத்துல நம்ம இந்த ஏவும் ஆனோ யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ இன்னும் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இருந்தாலும் ஜஸ்ட் அவுட்லைனா பார்க்கும்போது ஏ ஆன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு எந்த ஒரு பொருளையுமே இது சொல்லாது. there lived a king. ஏதோ ஒரு கிங் அப்படின்னும் போது அது ஏதோ ஒண்ணு அப்படின்றதுக்காக ஓகேங்களா? அதே மாதிரி ஏதோ ஒரு யானை அங்க போய் அந்த வயல்ல அழிச்சுச்சப்பா, அப்ப ஏதோ ஒண்ணு அப்படின்றதுக்காக ஆன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். டின்றது நம்ம என்னன்னு பார்ப்போம் பாத்தீங்கன்னா டெஃபினட் ஆர்டிகல். இது வந்து நம்ம ஆன் வந்து இன்டெஃபினட் ஆர்டிகல் பார்த்தோம் பாத்தீங்களா? சோ இது வந்து டெஃபினட் ஆர்டிகல். தி வந்து டெஃபினட் ஆர்டிகல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது ஒன்றினை திட்டவட்டமாக குறிப்பிடும். ஒரு ஸ்பெசிபிக்கான பொருளை திட்டவட்டமாக குறிப்பிடும். நமக்கு எப்பயுமே ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்லணும், ஆப்போசிட் தான் சொல்லுவோம். சோ ஏ ஆன் வந்து இன்டெஃபினட்னா அப்ப தி வந்து டெஃபினட் ஆர்டிகல். அதாவது ஏ ஆன் வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை குறிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தீன்றது குறிப்பிட்ட பொருளை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தி பாய் stole my book. The boy stole my book. அப்போ அந்த பையன் என் புக்கை திருடிட்டான். அப்ப குறிப்பிட்டு அந்த பையன் நம்ம சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? இப்ப நம்ம யார் திருடினது அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட, இப்ப கிளாஸ்ல ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா குறிப்பிட்டு ஒரு பையனை மட்டும் சொல்லி அந்த பையன் தான் என் புக்கை திருடிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். பாத்தீங்களா? சோ அந்த பையனை நம்ம குறிப்பிட்டு சொல்றதுனால தான் இந்த டி இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள். call the man in the next room. call the man in the next room. சோ அடுத்த அறையில உள்ள மனுஷனை கூப்பிடு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்போ கால் தி மேன் அப்ப கட்டாயமா ஒரு நிச்சயமான ஒரு இடத்துல இருந்து அந்த மனுஷனை கூப்பிடு, நெக்ஸ்ட் ரூம்ல இருக்க அந்த மனுஷனை கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மனுஷனை குறிப்பிட்டு திட்டவட்டமா சொல்றாங்க பாத்தீங்களா? அதனாலதான் தி நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்ப பக்கத்து ரூம்ல யார் இருந்தாலும் கூப்பிடு அப்படின்னு சொல்லல, அந்த பர்சனை கால் தி மேன். அப்ப அந்த கரெக்டான ஒரு பர்சனை குறிப்பிட்டு அந்த பர்சனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுனாலதான் நம்ம அந்த டியை குறிப்பிட்டு அப்படின்னு சொல்ற பொருள் அப்படின்னு சொல்றோம். அதனால டெஃபினட் ஆர்டிகல் அப்படி சொல்றோம். அது வந்து இன்டெஃபினட் ஆர்டிகல் அப்படி சொல்றோம். ஓகேங்களா? சோ குறிப்பிட்டு ஒரு நபரை குறிக்கிறதுனா அதுக்கு நம்ம தீன் யூஸ் பண்ணணும். ஏ ஆன் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்னா குறிப்பே இல்லாம ஏதோ பொதுவா சொல்ற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்ப இவ்வளவுதானா ஆர்டிகல்ஸ் அப்படின்னா இல்ல, இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஏவும், அதாவது ஆன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஆவும்
ஆனும் நம்ம என்னன்னு யூஸ் பண்ணோம்னா இது மீன்ஸ் ஒன். இது வந்து ஏவும் ஆனோம்னா ஒரே ஒன்று. ஓகேங்களா? இப்போ ஒன்னும் போது இந்த ஒன்னை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது சிங்குலரா ஒரு பொருளை நம்ம சொல்றதுக்கு வந்து ஏ இல்ல ஆன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இல்ல ஆன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆன் அதுலயே பார்த்தீங்கன்னா ஆன் ஆன் வந்து ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது, ப்ளூரல் நவுனும் கிடையாது, ப்ராப்பர் நவுனும் கிடையாது. இது வந்து சிங்குலர் ஏவும் ஆன் வந்து சிங்குலர் கவுண்டபிள் ஒன்ஸ் சாரி நவுன்ஸ், சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ். ஓகேங்களா? அதாவது சிங்குலரானா ஒருமை. நான் லாஸ்ட் வீடியோல கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, ஒருமை பன்மைன்ட்டு. அதே மாதிரி சிங்குலர்னா ஒருமை, அதாவது ஒரே ஒரு பொருளையோ ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு பொருளை மட்டும் சொல்றதுனா சிங்குலர் சொல்லுவோம். ஓகேங்களா? சோ ஆன்றது எப்பயுமே வந்துட்டு ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்காது. ஓகேங்களா? என்னல இருக்காதுன்னா நாட் ப்ளூரல் நவுன், ப்ளூரல் நவுனா இருக்காது. அதே வந்து ப்ராப்பர் நவுனாவும் இருக்காது. ஓகேங்களா? அதாவது ஸ்பெசிஃபிக்கா ஒன்னத்தை வந்து சொல்ற மாதிரி இருக்காது. ஆன்றது இன்னும் சொல்ல போனா அதுல ஏலியும் ஆன்லயும் வந்துட்டு ஆன்றது இன்னும் என்ன சொல்றதுன்னா ப்ளூரல் ஃபார்மாவே இருக்கவே இருக்காதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்துட்டு ரெண்டுமே சிங்குலர் ஃபார்ம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சிங்குலர் ஃபார்மா இருக்கும்னா என்ன அர்த்தம்? அப்போ ப்ளூரல் ஃபார்மா இருக்காது. ப்ளூரல்னா பன்மை, அதாவது பல பொருள்கள் இருக்கிற இடத்துல குறிப்பிட்டு சொல்லும்போது ஆன்றதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சிச்சு. என்னன்னா ஆன் வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளையோ ஒரு பர்சனையோ குறிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா இது வந்து சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ் தான். அதாவது ப்ளூரல் நவுனையும் ப்ராப்பர் நவுனையும் இது செய்யாது. நவுன்னா பெயர் சொல்னா இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேரை வந்துட்டு இருந்துச்சுன்னா இப்போ என்னோட பேர் வந்துட்டு பெயர் சொல் அப்படின்றது ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒன்னு இப்போ பஸ்னா அதோட பேர் வந்து பஸ் மட்டும் தான். ஓகேங்களா? இப்போ என்னோட பேர் வந்து ஜெசினா ஜெசி மட்டும் தான். ஓகேங்களா? சோ அது மாதிரி அந்த நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதே ப்ரோனவுன் நவுனுக்கு ஆப்போசிட் ப்ரோனவுன்னா ஹி ஷி, அதாவது தேர்ட் பர்சன் சொல்ற மாதிரி. இப்போ ஐ வி யூ தே ஹி ஷி இட் இதெல்லாம் நம்ம ப்ரோனவுன் நம்ம ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்போம். இருந்தாலும் உங்களுக்கு ரீகால் பண்றேன். ப்ரோனவுன்னா வந்து ஹி ஷி இட் அப்படின்னு சொல்லுவோம். சோ அவன் இவன். அப்போ அவன்னா இப்போ ஒரு செட் ஆஃப் பாய்ஸ் இருக்காங்க, ஒரு 10 பேர் இருக்காங்க பாய்ஸ். அதுல வந்து அவனை கூப்பிட்டு அப்படின்னா யாருமா அப்படின்னு கேட்பாங்க. சோ அந்த பேரை சொல்லும்போது தான் ஸ்பெசிஃபிக்கா இவன் தெரியும். இல்லைன்னா வந்துட்டு அது ப்ரோனவுன். ஓகேங்களா? அதான் நம்ம ப்ரோனவுன் சொல்லுவோம். அதாவது ஹி ஷி இட்னு குறிப்பிட்டு ஒருத்தர் சொல்லாம இருக்கிறத ப்ரோனவுன் சொல்லுவோம். அதே பேரை சொல்லி இப்ப ஷிவாவா இல்ல ஜேம்ஸ் வா அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் பேர் சொல்றோம். 10 பேர் இருந்தாலும் ஜேம்ஸ் வா அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான். அவங்கள மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். அவங்கள வந்துட்டு நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம். அதான் நம்ம நவுன்ஸ் சொல்லுவோம். அதாவது பெயர் சொல். ஓகேங்களா? இது வந்து ஆன் வந்து நாட் ப்ளூரல் நவுன்ஸ்னா இது வந்து பன்மையான நவுன்ஸா இருக்காது. அதாவது பல பேரை குறிக்கிற மாதிரி இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி ப்ராப்பராவும் ஒரு நவுனா இருக்காது அப்படின்றாங்க. சோ இத பத்தி என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றத விட நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். அடுத்த ஒரு பாயிண்ட் என்னன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஏவும் ஆனும் பாத்தீங்கன்னா ஆன் வந்துட்டு cannot be countable nouns. இது வந்துட்டு எப்படி இருக்காது? கவுண்டபிள் அன்கவுண்டபிள் நவுன்ஸா இருக்காது. எப்படி சொல்றதுன்னா அப்ப கவுண்டபிள் நவுன்ஸா இருக்கும்னு இருக்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம சொல்லிட்டோம் பாத்தீங்களா சிங்குலரா இருக்கும் அப்படி சொல்லிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம என்ன சொன்னோம்? சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ் சொல்லிருக்கேன். ஓகேங்களா? சோ சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ்னா செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க? அப்ப ப்ளூரலா இருக்காது. கரெக்ட்டுங்களா? சிங்குலரா இருக்குன்னா அப்ப ப்ளூரலா இருக்காது. அப்ப தேர்ட் பாயிண்ட்ல என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க? சிங்குலர் கவுண்டபிள். அப்ப கவுண்டபிளா இருக்கும்னா எண்ணிக்கை கடங்கறதா இருக்கும் அப்படி சொல்றாங்க. அப்ப தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொன்னாங்க? எண்ணிக்கை கடங்கறதா இருக்காது அப்படின்றாங்க. சோ அதே ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஃபார் எக்ஸாம்பிள். இப்ப எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப எப்படி சொல்லனா மில்க். ஏன் மில்க்ன்றத கவுண்ட் பண்ண முடியுமா? அது எவ்வளவு இருக்குது அப்படின்றத லிட்டர் வச்சு இவ்வளவு அளவு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு டம்ளர் ஃபுல்லா மில்க் இருக்கு. அது நம்ம என்ன சொல்ல முடியும்? மில்க். ஓகேங்களா? அது கவுண்டபிளா இருக்காது. ஓகேங்களா? ஆன்ன்றது cannot be uncountable. சோ அன்கவுண்டபிளா இருக்கும். அன்கவுண்டபிளா இருக்காது. ஓகேங்களா? கவுண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். கவுண்டபிளா இருக்கும். ஓகேங்களா? மில்க். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாட்டர், டீ, சுகர். சோ இது எல்லாமே நல்லா பாத்துக்கோங்க. சிங்குலரா தான் இருக்கு. மில்க்ஸ்னு குடுக்கல, வாட்டர்ஸ்னு குடுக்கல, டீஸ்னு குடுக்கல, சுகர்ஸ்னு குடுக்கல. இது எல்லாமே சிங்குலரா இருக்கு. அதனால யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இன்னொன்னு ரைஸ், சாண்ட். ஓகேங்களா? தி கேன் பி யூஸ் ஆல் நவுன்ஸ். இப்ப தி எதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா எல்லா நவுன்ஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது சிங்குலர்க்கா இருக்கட்டும், ப்ளூரல்க்கா இருக்கட்டும். சிங்குலர், ப்ளூரல் ரெண்டுத்துக்குமே தி வந்து யூஸ் பண்ணுவோம். சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுத்துக்குமே தி வந்து யூஸ் பண்ணுவோம். சோ இந்த ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க போக 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 கன்ஃபியூஷன் கொஞ்சம் வந்துட்டே இருக்கும். அது கிளியரா பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். எந்த இடத்துல அப்படி சொல்லிட்டு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆன்றதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. ஆன் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ கவுண்டபிள் சொல்லிருக்கோம். இப்போ மில்க் நம்ம கவுண்ட் பண்ண முடியுமா? ஓகே இல்ல. அப்ப அன்கவுண்டபிளா தானே இருக்குது. ஆன் வந்துட்டு கவுண்டபிளா தானே இருக்குது அப்படி சொல்லலாம். அப்படி இல்ல என்ன ரீசன்காக போட்டுருக்கோம் அப்படின்றத நம்ம ஃபாலோயிங் எக்ஸாம்பிள்ஸ் ரூல்ஸ் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இப்போ ஆன்றது நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா இ ஐ ஓ யூ வவல்ஸ். உங்களுக்கு தெரியும்ல AEIOU அப்படின்றது வவல்ஸ். ஓகேங்களா? அதாவது தமிழ்ல வந்து உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இங்கிலீஷ்க்கான உயிர் எழுத்துக்கள். ஓகேங்களா? இந்த 5 எழுத்துக்களை தவிர மிச்ச எந்த எழுத்தையும் முதல் எழுத்தாக கொண்ட பெயர் சொல்லோ அது பெயரச்சமோ ஒருமையாக இருந்தால் அவற்றின் முன் இட வேண்டும். இது வந்து ஒரு ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ யூஸ் பண்றதுக்கு என்ன யூஸ் இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா இப்ப AEIOU இந்த 5 லெட்டர்ஸ்மே இல்லாம வேற எந்த லெட்டர் இருந்தாலும் சரி, இந்த 5 லெட்டர்ஸை விட்டுட்டு ஓகேங்களா, இந்த 5 லெட்டர்ஸ் இல்லாம வேற எந்த லெட்டர்ஸ் இருந்தாலும் 26 லெட்டர்ஸ் ABCD கேபிட்டல் லெட்டர் 26ல. சோ அந்த 26ல இந்த 5 விட்டுட்டு பேலன்ஸ் 21 லெட்டர்ஸ்ல எந்த லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டரா இருந்துச்சுனாலும் ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் லெட்டர் அது வந்து நவுனா இருக்கலாம் இல்ல அட்ஜெக்டிவா இருக்கலாம். ஓகேங்களா? சோ நவுனா இருந்தாலும் சரி அட்ஜெக்டிவா இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க போட்டுறலாம்.
சோ இது ஒரு ரூல்ஸ். இத நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஏன் நம்ம ஏ போட்டுருக்கோம்னா மில்க் மில்க்ன்றது நீங்க பாத்துக்கோங்க. நம்ம இது என்ன கவுண்டபிளா மில்க் நம்ம கவுண்ட் பண்ண முடியுமா? எவ்வளவு மில்க் இருக்குன்னு அத அளக்க தான் முடியும். ஓகேங்களா? இவ்வளவு லிட்டருக்கு அவ்வளவு லிட்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணியா பார்க்க முடியும். அதே மாதிரி சாண்ட கவுண்ட் பண்ண முடியுமா? அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? சிங்குலர் கவுண்டபிள் தானே சொன்னீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்னொரு ஒரு ரூல்ஸ் இருக்கு. AEIOU. இப்ப ஏ வந்திருக்கா? இல்ல மில்க் தான் வந்திருக்கு. சோ மில்க் எம் வந்திருக்கு. எம்க்கு முன்னாடி அப்ப ஏ போடலாம். ஓகேங்களா? வாட்டர்ன்றது அதோட பேர். ஓகேங்களா? நீரோட பேர் வந்து நீர். அதான் நீர் அப்படின்றது ஒரு பேர். ஓகேங்களா? அது எப்பயா மாறுமா? மாறாது. சோ அது வந்துட்டு அப்ப வந்துட்டு அது என்ன சொல்லலாம்? ஏ அப்படி சேர்த்துக்கலாம். டி அப்படின்றதும் டீன்றது AEIOU ல இல்ல. அப்போ ஏ சேர்த்துக்கலாம். எஸ் அப்படின்றதும் AEIOU ல இல்ல. அப்போ எஸ் சேர்த்துக்கலாம். சோ ரைஸ்க்கு ஆர்ன்றதும் AEIOU ல இல்ல. ஏ சேர்த்துக்கலாம். சோ எஸ்ன்றதும் AEIOU ல இல்ல. அதனால ஏ சேர்த்துக்கலாம். சோ ஏ வர்றதுக்கான ரீசன் என்னன்னா ஒரு ரூல்ஸ் இருக்கு. AEIOU இது இல்லாம இந்த 5 வேர்ட்ஸ் இல்லாம ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன லெட்டர் வந்துச்சுனாலும் சரி அதுக்கு முன்னாடி நீங்க கண்ண மூடிட்டு ஏ சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு ரூல் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த ரூல் நம்பர் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரூல். AEIOU என்ற 5 எழுத்துக்களில் எந்த ஒரு எழுத்தையும் முதல் எழுத்தாக கொண்ட பெயர் சொல்லோ பெயரச்சமோ ஒருமையாக இருந்தால் அவற்றிற்கு முன் ஆன் இட வேண்டும். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஏ எதுக்கு போடணும் நமக்கு தெரிஞ்சிருச்சா? ஏ வந்துட்டு இப்போ AEIOU இல்லாம என்னென்ன வேர்ட்ஸ் வந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம ஏ போடுறோம். அதே ஆன் அப்ப எதுக்கு போடணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன் வந்து AEIOUக்கு முன்னாடி போடணும். AEIOUன்னு வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி போடணும். அப்படி இல்லையா AEIOUன்ற சவுண்டுக்கு வந்துச்சுனாலும் இது வந்து அப்படின்னு சொல்லுவோம். சோ சவுண்ட் வந்துச்சுனாலும் அதுக்கு வந்து நம்ம ஆன் போட்டுக்கணும். இ வந்துட்டு ஏன்ற சவுண்ட் வரும். ஓகேங்களா? ஈன்றது ஏன்ற சவுண்ட். ஐ வந்துட்டு ஈன்ற சவுண்ட். ஓ வந்துட்டு ஊ அப்படின்ற சவுண்ட். யூ வந்துட்டு யூ அப்படின்ற சவுண்ட். ஓகேங்களா? சாரி ஊ அப்படின்ற மாதிரி சவுண்ட். சோ இந்த சவுண்ட வச்சு அதாவது சாரி ஃபோனடிக் சவுண்ட்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? இப்போ வந்துட்டு ஏனா அ அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து ஈனா ஆ அப்படின்னு சொல்லுவோம். ஐனா இ. ஓகேங்களா? ஓனா ஊ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். யூனாலும் யூ அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? யூ ஊ. சோ யூன்னு வந்துச்சுனாலும் சரி ஊன்ற சவுண்ட் வந்துச்சுனாலும் சரி அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஆன் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? சோ AEIOUக்கு ஆன் சேர்த்துக்கணும். AEIOU இல்லாத வேர்ட் லெட்டர்ஸ்க்கெல்லாம் முன்னாடி ஏ சேர்த்துக்கணும். ஓகேங்களா? சோ இது ஒரு ரூல்ஸ் தான். இதுக்கு இப்ப ஆன்க்கு வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆன்க்கு வந்து எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆன் ஆட் ஏ இருக்குங்களா? சோ ஆன் முன்னாடி சேர்த்துக்கோம். நெக்ஸ்ட் ஆன் எலிஃபண்ட். சோ எலிஃபண்ட் ஈ வந்திருக்குங்களா? சோ அதனால ஆன் சேர்த்துக்கோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்னு பார்த்தோம் பாத்தீங்களா? an elephant destroyed the field. அங்க ஏன் ஆன் சேர்த்துக்கோன்றது இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? ஈ வந்திருக்கிறதுனால அதாவது ஈன்றது வவல்ஸ்ல ஒரு வேர்ட். அதாவது என்னென்ன வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேர்க்கலாம் பாத்தீங்கன்னா AEIOU. சோ இந்த AEIOU ல இப்போ ஏ வந்திருக்கிறதுனால ஆன் சேர்த்துக்கோம். இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் ஈ வந்திருக்கிறதுனால ஆன் சேர்த்துக்கோம். நெக்ஸ்ட் an ink bottle. ink bottles. an ink bottles. அப்போ ஐன்றது ஃபர்ஸ்ட் லெட்டர். அதனால ஆன் சேர்த்துக்கோம். நெக்ஸ்ட் an orange. an orange. சோ ஓக்கு முன்னாடி ஆன் சேர்த்துக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் an umbrella. சோ யூ வந்திருக்கிறதுனால ஆன் சேர்த்துக்கோம். சோ AEIOU வந்துச்சுன்னா ஆன் சேர்க்கணும். AEIOU இல்லாம எந்த வேர்ட் வந்தாலும் என்ன லெட்டர் வந்தாலும் ஃபர்ஸ்ட் லெட்டரா வந்துச்சுன்னா ஏ சேர்த்துக்கணும். அதாவது அப்படி சேர்த்துக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ இன்னும் இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு? அடுத்த ரூல்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வவல்ஸ் AEIOU எழுத்துக்கள்ல ஆரம்பிக்காவிட்டாலும் ஒரு சில எழுத்துக்கு முன்னாடி ஆன் வரும். என்னதுனால வரும்னு பாத்தீங்கன்னா AEIOU சவுண்ட வச்சு வரும். நான் சொன்ன பாத்தீங்களா? ஏன்னா ஆன்ற சவுண்ட் வச்சு வரும். சோ அதுக்கான எக்ஸாம்பிள்லாம் பார்க்கலாம். an ஆர். இப்ப ஹெச்ன்றது எதை குறிக்கும் பாத்தீங்கன்னா ஹா. ஓகேங்களா? சோ ஹான்றது எப்படின்னா ஏக். ஓகேங்களா? அப்படின்றதா ஹா. ஓகேங்களா? சோ அதனால இப்ப ஹான் வர்றதுனால ஹார் அப்படின்னு சொல்லுவோம். ஹான் வர்றதுனால ஏன்னு ஆன் சேர்த்துக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் an honest. ஹானஸ்ட்க்கு என்ன வருது? ஹான்றது அப்படின்ற மாதிரி சவுண்ட் வருது. ஏன்ற மட்டும் இல்லாம ஏ ஹா ஆ இது மாதிரி சவுண்ட் வந்துச்சுன்னா நம்ம ஆன் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? AEIOU வேர்ட் லெட்டர் மட்டும் வச்சு பார்த்தோம். அதோட சவுண்ட் வச்சு நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஏவோட சவுண்டுக்கு மட்டும் தான் பார்த்துக்கோம். ஹா அப்படின்றதுக்காக மட்டும் தான் ஹானஸ்ட் ஹார் அப்படின்னு சொல்லுவோம். ஹானஸ்ட்னு சொல்லுவோம். ஹா அப்படின்னு ஸ்டார்ட் பண்றோம். சோ ஸ்டார்டிங் லெட்டர்க்காக அந்த சவுண்டுக்காக லெட்டர்க்காக இல்ல சவுண்டுக்காக தான் நம்ம ஆன் சேர்த்துக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் an ஹோட்டல். ஹோன்றது எதோட மீன் பண்ணுது? ஓ அப்படின்றத மீன் பண்ணுது. ஓகேங்களா? ஹோ அப்படின்றத ஸ்டார்ட் பண்றோம். ஹோ அப்படின்றது ஓன்றத மீன் பண்ணுது. அதனால ஆன் சேர்த்துக்கோம். நெக்ஸ்ட் ஒன் an historical. ஹி அப்படின்னு வந்திருக்கு பாத்தீங்களா? ஹி அப்படின்றது ஈய மீன் பண்ணுது. ஹி அப்படின்றது ஹிஸ்டாரிக்கல். ஹி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஹின்றது ஈய மீன் பண்ணுது. சோ அதனால ஆன் சேர்த்திருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் an ஹானர். ஹா. சோ ஏ மீன் பண்ணுது. அதனால ஆன் சேர்த்திருக்கோம். an ஹீரோயிக். ஹி அப்படின்றது ஈ அப்படின்ற மாதிரி வருதுங்களா? ஈ அப்படின்றது. சோ ஈன்றதுனால நம்ம ஆன் சேர்த்திருக்கோம். நெக்ஸ்ட் an ஹெரஸ். ஹெய்ரஸ். ஹை அப்படின்றதும் ஹி அப்படின்றதா மீன் வருது. ஹை அப்படின்றது. சோ ஹை அப்படின்றது ஐய மீன் பண்ணுது. ஹைரஸ். ஓகேங்களா? சோ ஹைரஸ்ன்றதும் ஐய மீன் பண்ணுது. அதனால ஆன் சேர்த்திருக்கோம். அட் லாஸ்ட் an ஹேர். ஹேன்னு வருதுங்களா? சோ ஈனோ வருது ஐயனோ மீன் வருது. சோ ரெண்டுத்துக்குமே ஹை அப்படின்னு வருது. ஹெய்ர்.
ஹெய்ர். ஸோ ஐ அப்படின்றது மீன் வருது. ஓகேங்களா? ஸோ ஐன்னு வரதுனால நம்ம ஆன் சேர்த்திருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஹானரபிள். இது வந்து ஹா. ஹானரபிள். ஹா அப்படின்னு சவுண்ட் வரதுனால நம்ம ஆன் சேர்த்திருக்கோம். ஸோ இதுல வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஹா சவுண்ட் வந்துச்சுனாலும் சரி, அதாவது AEIOU லெட்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த 5 லெட்டர்ஸோட சவுண்ட் வந்துச்சுனாலும் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, பார்ப்போம். இப்போ என்ன பாத்தீங்கன்னா ஹெச் ஹார் ஹானஸ்ட்னு வந்த இடத்துலலாம் ஹெச் வந்து உச்சரிக்காது. ஹா அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி வந்து ஹா ஹான்றது ஆன்ற மாதிரி வருது. ஓகேங்களா? கரெக்டா ஆன்றது அப்ப ஏ மீன் பண்ணுது. ஸோ ஏன்றது நம்ம வபிள்ஸ். ஸோ வபிள்ஸ்ன்றதுனால நம்ம ஆன் ஹானஸ்ட் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்ரிவேஷனுக்காகவும் ஆன் யூஸ் பண்றதுக்கு இன்னொரு ரூல்ஸ் இருக்கு பாத்துக்கோங்க. அப்ரிவேஷன்ல ஓகேங்களா? இப்போ அப்ரிவேஷன்னா இப்போ வந்துட்டு எம்எல்ஏ எம்பி இது மாதிரி வந்துட்டு அப்ரிவேஷன் கொடுத்துருப்போம். இப்போ எம்எல்ஏக்கு வந்துட்டு ஃபுல் மீனிங் வந்துட்டு வேற இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு எம்பி அப்படின்றதுக்கும் ஃபுல் மீனிங் வந்துட்டு ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு வேற. ஆனா எம்எல்ஏ எம்பி ஷார்ட் ஃபார்மா சொல்றோம் பாத்தீங்களா, அது மாதிரி வர்றதுக்கும் ஒரு சில இதுக்கு ஆன் யூஸ் பண்ணும். அது எதுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா எஃப் ஹெச் எல் எம் என் ஆர் எஸ் அண்ட் எக்ஸ். ஸோ இந்த லெட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அப்ரிவேஷன் வந்துச்சுன்னா கம்பல்சரி அதுக்கு வந்துட்டு நீங்க என்ன யூஸ் பண்ணணும், முன்னாடி ஆன் யூஸ் பண்ணணும். ஸோ ஆன்க்கு ரூல்ஸ் நிறைய இருக்கு பாத்துக்கோங்க. ஏன்னா சப்போஸ் நீங்க கன்ஃபியூஸ் ஆகி ஏ போட்டீங்கனாலும் டி போட்டீங்கனாலும் அது ரொம்ப தப்பா போயிடும். ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப மைன்யூட்டா கவனிக்கணும். சின்ன விஷயம் தான், ஆனா நம்ம ரொம்ப மைன்யூட்டா கவனிச்சா மட்டும் தான் நம்ம ஆர்டிகல்ஸ்ல தப்பு பண்ண மாட்டோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் எக்ஸாம்ல எல்லாருமே வந்துட்டு ஆர்டிகல்ஸ்ல கம்பல்சரி ஃபுல் மார்க்ஸ் நம்ம வாங்கிக்க மாட்டோம். அதுல வந்து மோஸ்ட்லி ஒரு 2 மார்க் 2 மார்க் தான் கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான் மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் ஆர்டிகல்ஸ்ல வந்துட்டு அதை நம்ம ஸ்கோர் பண்ணவே மாட்டோம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கிட்டா கம்பல்சரி நம்ம ஆர்டிகல்ஸ்ல ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த வீடியோ நல்லா கிளியரா பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதுல ஆன் வரதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இது சொல்லிருக்கோம், ரூல்ஸ் சொல்லிருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா AEIOU இருக்கணும். ஓகேங்களா? 5 வவல்ஸ் இருக்கணும். அந்த 5 வவல்ஸ் இல்லைனாலும் சரி, அந்த 5 வவல்ஸோட சவுண்டாவது இருக்கணும் அப்படின்னு பார்த்து அது செகண்ட் ரூல்ஸ். இப்போ தேர்ட் ரூல்ஸ் என்னன்னு பாக்குறீங்கன்னா, இப்போ அப்ரிவேஷனுக்கு மட்டும் ஓகேங்களா, அதாவது அப்ரிவேஷனா எம்எல்ஏ எம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா எம்எல்ஏ எம்பி ஹெச்எம்எஸ் இது என்எஸ்எஸ் அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, இப்போ NSS வாலண்டியர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கொடுக்குறோம். அதுக்கெல்லாம் வந்துட்டு NSS அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? சோ அது மாதிரி அப்ரிவேஷனுக்குலாம் என்னென்ன லெட்டர்ஸ்க்கு முன்னாடி வரலாம்னு பாத்தீங்கன்னா எஃப் ஹெச் எல் எம் என் ஆர் எஸ் அண்ட் எக்ஸ். ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த 8 லெட்டர்ஸும் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 8 லெட்டர்ஸ்க்கு முன்னாடி அப்ரிவேஷன்ல வந்துச்சுன்னா மட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் சேர்க்கணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஆன் எம்பி, ஆன் எம்ஏ, ஆன் எம்எல்ஏ. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எம் அப்படின்றத நம்ம எப்படி உச்சரிக்கிறோம் பாத்தீங்கன்னா எம் அப்படின்றது எம் கரெக்ட்டுங்களா? எம் அப்படின்னு தான் சொல்றோம். சோ ஈன்றது நம்ம மறைமுகமா அதாவது ஹைடா இருக்குது. ஆனா வந்து எம்னு சொல்லும்போது ஈன்றது நமக்கு ஒரு சவுண்ட் வருது. சோ இந்த சவுண்ட்ல இருக்கிறதுனாலயும் கூட நம்ம இதை யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ எம்ன்றது இந்த ரூல்ஸ்ல இருக்கிறதுனால அப்ரிவேஷன்றது ரூல்ஸ்ல இருக்கிறதுனாலயும் நம்ம இதுக்கு முன்னாடி ஆன் சேர்க்கிறோம். அதுக்காக மட்டும் இல்ல, எம்ன்றது இடத்துல என்னென்ன சவுண்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி சவுண்ட் வருது. ஓகேங்களா? சோ சாரி ஈன்ற சவுண்ட் வருது. அதனால தான் நம்ம யூஸ் பண்றோம். சோ இந்த லெட்டர் 8 லெட்டர்ஸ்லயுமே கூட சரி சவுண்ட்ஸ் வருது. கரெக்ட்டுங்களா? எஃப் எஃப் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா எஃப் அப்படின்னு சொல்லும்போது யா அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். எஃப் அப்படின்னு தான் சொல்றோம். யா சாரி ஏ இஃப் எஃப் அப்படின்னு தான் சொல்றோம். சோ ஏ இஃப் இப்படிதான் எஃப்னு தமிழ் எழுதும். சோ ஏன்றது ஃபர்ஸ்ட் வருது. ஏன்றது நம்ம எதோட பாக்குறோம், AEIOUக்கு ஏ சவுண்ட் வருது. ஓகேங்களா? அதனால எஃப் யூஸ் பண்றோம். அதே மாதிரி தான் ஹெச்க்கு ஹா சவுண்ட் வருது. ஹான்றதும் ஏன்றதா மீன் பண்ணும். ஹா அப்படின்றத நம்ம கரெக்டா சொன்னோம்னா ஆ அப்படின்றது. அப்ப ஆன்றதும் ஏன்றதா மீன் பண்ணுது. எல் அப்படின்றதும் ஏல தான் ஸ்டார்ட் ஆகும். ஏ இல் எல். ஓகேங்களா? நீங்க தமிழ் எழுதிங்கனாவே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். எல் அப்படின்றது ஏ இல் இருக்கு. அப்ப ஏன்றது ஏவை குறிக்குது. AEIOU உள்ள சவுண்ட்ல தான் வருது. எம் அப்படின்றதும் எம்ன்றாங்க. சோ எம்னா கூட எம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சவுண்ட்ல வருது. அப்போ வந்துட்டு இதுவும் ஈல தான் குறிக்குது. என் அப்படின்றதும் ஏ இன் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஏ வந்துச்சுனாவே அதுவும் ஏ வவல்ஸ்ல தான் வருது. வவல் சவுண்ட்ல தான் வருது. ஆர் அப்படின்றதும் ஆ இர். சோ ஆன்றதும் நமக்கு சவுண்ட்ல தான் வருது. சாரி ஏ சவுண்ட்ல தான் வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எஸ் அப்படின்றதும் ஏ சவுண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸ் அப்படின்றதும் ஏ இக்ஸ் எக்ஸ் எஸ் இது எல்லாமே ஏல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆ இல்லனா ஏ இல்லனா ஆ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஏ மீன் பண்ணோம் இல்ல மீன் பண்ணோம் ஐ இது மாதிரி தான் மீன் பண்ணிருக்கோம். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா வவல்ஸ் தான் குறிக்குது. சோ வவல்ஸ் குறிச்சிச்சுனாவே வவல்ஸ் குறிச்சிச்சுனாலும் சரி வவல்ஸோட சவுண்ட் குறிச்சிச்சுனாலும் சரி நம்ம அதுக்கு முன்னாடி என்ன அந்த வேர்டிங்ஸ் முன்னாடி என்ன எடுத்துக்கணும்னா ஆன் எடுத்துக்கணும். சோ இதுக்காக தான் வவல் சவுண்ட் எதெல்லாம் குறிக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வவல் சவுண்ட் லெட்டர்ஸ் எல்லாம் இதுதான். ஓகேங்களா? ஒன்னு AEIO வந்துச்சுனாலும் நம்ம இது மாதிரி ஆன் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த 8 லெட்டர்ஸ் வந்துச்சுனாலும் அதுவும் வவல் சவுண்டோட வந்துச்சுன்னா கம்பல்சரி நம்ம அதுக்கு முன்னாடியும் ஆன் எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ ஆன் எம்எல்ஏ இதெல்லாம் சேர்த்துட்டோம். அடுத்து வந்துட்டு ஆன் எஃப்ஆர்எஸ் ஆன் FRCS and HMS next and LMS and NSS volunteer and RMS next and SP and X-ray. ஸோ இங்க கொடுத்துருக்க எல்லா வேர்ட்ஸ்லயும் நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். எஃப்க்கு பார்த்தாச்சு, எஃப்க்கு நெக்ஸ்ட் ஹெச்சுக்கு ஹெச் நெக்ஸ்ட் எல் எம்க்கு ஃபுல்லா பார்த்தாச்சு 3 பார்த்துருக்கோம். எண்ணுக்கு பார்த்தாச்சு, ஆர்க்கு RMS பார்த்துருக்கோம், எஸ்க்கு எஸ்பின்னு பார்த்துருக்கோம் NSP, எக்ஸுக்கு எக்ஸ்ரே. ஸோ இந்த 8 லெட்டர்ஸ்மே நீங்க மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி AEIOன்றதும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வவல்ஸ் எழுத்துக்களில்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல ஆன் வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோ இதோட நான் கன்டின்யூ பண்றேன். ஏன்னா வந்துட்டு ஏக வீடியோ பண்ணா இன்னும் லென்த்தா போயிட்டு இருக்கு. ஸோ இதே நான் ஷார்ட் ஃபார்மா தான் பண்ணணும். ஸ்பீட் குடுத்து தான் பண்ணணும் போல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. ஆர்டிகல்ஸ்ன்னும் போது நம்ம ஒரே வீடியோல ஃபுல்லா பார்க்க முடியாது. ஸோ அதனால இந்த வீக் ஃபுல்லா ஏக்கும் தேக்கும் இன்னும் 2 வீடியோ போட வேண்டியது இருக்கும். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்னொரு சேனல் ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்னொரு சேனல் ஜெஸ்ஸி எஜுகேஷன். அதுல எஸ்ஸே ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை இது மாதிரி 1000 வீடியோஸ்லாம் இருக்கு. ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care.